உதயநிதி தவறாக பேசிவிட்டார், ரொம்ப அசிங்கமாக பேசிவிட்டார், ரொம்ப செக்ஸாக பேசிவிட்டார். அதுதான் இப்போ உள்ள கண்டென்ட். மக்களுக்கு மெல்றதுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். மெண்டு துப்பிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நான் அதிமுக திமுக அப்படின்ற கட்சியை சார்ந்தவள் அல்ல, சரிங்களா? எந்த கட்சியை சார்ந்தவள் நான் அல்ல. எனக்கு தெரிஞ்ச பொதுவான விஷயம் நல்லது கெட்டது இதை சொல்கிறதா நம்மளோட வேலை. இப்போ உதயநிதி காவேரியில் தண்ணி வரலன்னு பேசுகிறதுக்காக வந்திருக்காரு. அவர் பேசின அத்தனை கண்டனை நல்லா கவனித்து பாருங்கள். தயவுசெய்து மக்களே புரிஞ்சு பேசுங்க. அவர் பேச வந்த விஷயம் ஃபுல்லாக இப்போ அந்த நடிகையை பற்றி எடுத்து வச்சுக்கிட்டு குறிப்பு எடுத்து வச்சு அவர் பேசலை, சரிங்களா? அவர் காவேரி பிரச்சனைகளை பற்றி தான் அவர் வச்சு கரெக்டாக அதை பற்றி தான் எழுதி வச்சு அவர் பேசிட்டு வராரு. பேசிட்டு வரும்போதில் இந்த கீழே ஒரு குதிரக்கம் பிடிச்சது ஏதோ ஒன்று பேரை சொல்லும் போது அவர் ஸ்லோவில் சொல்லியிருக்கார், எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வருதுன்னு. சரி, இருந்துட்டு போகட்டும். அவங்க வீட்டு பைப்பு, அவங்க வீட்டு குளம் அப்படி எடுத்துகிட்டு போங்களேன். ஏன் அதை நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த இதை பாயிண்ட்டை எடுத்து பேசுகிறீங்க? அப்போ உங்கள் எண்ணங்களில் என்ன இருக்குது? அந்த எண்ணம் தானே இருக்குது. உங்கள் எண்ணத்தில் அந்த எண்ணம் இருக்குல்ல. அப்போ அவர் அப்படி பண்ணுறாரு, அதனால தான் இவர் பேசுகிறான்ற புரிதல் உங்களுக்கு இருக்குல்ல. அந்த புரிதல் இருக்குல்ல. செய்கிறவங்க தப்பு இல்லை, போகிற போக்கில் சொன்ன ஒரு வார்த்தை தப்பா? ஒரு வண்டியில் போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இடிச்சிக்கிறது. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்? பேசுகிறவே சொல்லும்போது ஸ்லோவில் சொன்னதுக்கு என்ன? இது ஒரு தப்பாம்மா? இதுக்கு உலகமே எழுதுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்க. ஐயோ அவர் அப்படி பேசுகிறதுக்கு ஒன்றுமே தெரியாத பொப்பாக்கள், எல்லாரும் பொப்பாக்களாக தான் இருக்கிறீங்க. ஆண் பெண்ணு எல்லாருமே எதுவும் பேச மாட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதவங்களுக்கு தான் இதை கடந்து போயிருக்கணும். சரி, அவருக்கு காவேரி தண்ணியை பற்றி பேசுகிறாரு, அவங்க வீட்டில் பைப் இருக்குது, குழாவது, அப்படி போங்க. நல்லவங்க அப்படி போங்க. அது ஏங்க அப்படி கரெக்டாக மெஷர் பண்ணி அதை யோசித்து நீங்கள் கலவரத்தை உருவாக்குறீங்க? அவர் எழுதி வச்சுட்டு இருந்தாரா? ஏதாவது எழுதி வச்சுட்டு வந்திருந்தாரா? சொல்லுங்கள். எழுதி வச்சு அதே தான் பேசிட்டு வந்தாரா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இப்படி ஒரு மனுஷனை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? திமுகவில் அவதூறாக பேசுகிறது நிறையா பேர் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை, சரிங்களா? எல்லாருமே எல்லாமே மனுஷன்தான். எல்லாருக்கும் வாய் இருக்குது தான், சூழ்நிலை இருக்கும்போது பேசத்தான் செய்வாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, சரிங்களா? ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்களை போய் பாருங்கள். எந்த கதாநாயகங்களோட ரொம்ப இதாக நடிச்சிருக்காரான்னு பாருங்கள். இல்லை பேசின வார்த்தைகள் ஏதாவது தவறாக பேசியிருக்காரான்றதை போய் பாருங்கள். இது நான் வரையும் அவர் கரெக்டாக ரொம்ப ஒரு ஒழுக்கமாக சரியான மனிதனை தான். அவருக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க, அவர் ஒழுக்கம் ரொம்ப அழகாக ஒழுக்கமாக தான் வந்துட்டுருக்காரு, சரிங்களா? அவர்கிட்ட எந்த ஒரு பிள்ளையும் கிடையாது. சினிமாவில் கூட அவரை ஒரு பொண்ணுக்கிட்ட சரியாக ஒட்டி பழகிற இது கிடையாது. புரிஞ்சு பேசுங்க மக்களை. வாய் இருக்குங்கிறதுக்காக நெளிச்சு பொய் வதந்திகளை விடாதீங்க. இந்த ஆதவ அர்ஜுனாலாம் இருக்கா, ஒரு பன்னாட பரதேசி. அவனுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்க போகிறானோ அது சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுக்காது போல இருக்குது. சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுக்காது போல இருக்குது. கடவுள் தான் கொடுக்கணும் போல இருக்குது. இவங்க அத்தனை பேருக்கு டிவிகே கட்சிகளில் இருக்கிற அத்தனை பேரும் பொய் தான் வண்டையாக பேசுகிறீங்க, சரிங்களா? அவதூறு நல்லா பரப்புறீங்க. நான் தான் அதிகாரின்னு சொல்லி பொம்பளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, சரிங்களா? இதுக்கு சட்டம்னா உங்களுக்கு தண்டனை கொடுத்தா சரிப்பட்டு வராது. காலம் சரியாக கொடுக்கும். காலம் கொடுத்தா தான், கர்மா கொடுத்தா தான் நீங்களாம் அடங்குவீங்க. அது கூட நீங்கள் அடங்க மாட்டீங்க. உதயநிதி சரியான ஒரு நல்ல மனிதர். குடும்பத்தை பார்க்கறதுலேருந்து நடிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சி வர்ற மனுஷன், சரிங்களா? தயவுசெய்து யாரையுமே அவதூறு பேசாதீங்க, அநியாயம் பேசாதீங்க, சரிங்களா? கெட்ட விதமாக பேசாதீங்க. வாய் இருக்குன்னு அள்ளி கொட்டாதீங்க. உங்கள் டிவிக்கு கட்சியில் நடக்கிற அநியாயத்துக்கு மேலே வெளியில் நடக்குது. டிவிக்கு கட்சியில் எத்தனை பேர் பாலியல் பற்றி பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? எவ்வளோ இந்த பொம்பளைங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிற பொம்பளைகளோட வார்த்தைகளை போய் பாருங்கள், எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. ஐயா, உங்கள் தலைவர் அவர் நடித்த படத்தை போய் பாருங்கள். எந்த படத்தில் எவ்வளோ கேவலமான விஷயம் பேசியிருப்பார், எவ்வளோ கேவலமாக நடிச்சிருக்காரு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது எப்படி நீங்கள் உங்கள் தலைவர் பிடிக்குதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தலைவர்ன்றவர், முதலமைச்சர்ன்றவர் சுத்த மோசமான மனுஷன், சரிங்களா? அயோக்கியில் 1ஆம் நம்பர் அயோக்கிய அவர் தான், ஓகேங்களா? எல்லாமே தவறாக தான் பண்ணியிருக்காரு. சம்பாரிச்சப்போ மக்களுக்கு எதுவும் கொடுக்கல, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கல, தாய் தாப்பட பார்க்கல, பிள்ளைங்களை பார்க்கல. பிள்ளை ஒரு இடத்துல பேசியிருக்கு, அது பிள்ளை, அது தாய் வளர்ப்பு. அதனால் அப்பா விட்டு கொடுத்து பேசக்கூடாது, சமுதாயத்தில் நம்ம சரியாக பேசணும். இவர் எல்லாத்தையும் விட்டார், பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை வரையும் விட்டுட்டாச்சு. ஆனால் அந்த குழந்தை பாருங்கள், அது குழந்தை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மாவோட வளர்ப்பு, அவ்வளோ அழகு வளர்ப்பு. விட்டு கொடுக்காமல் பேசிட்டு வரும். அதுக்கு தாழ்ந்து இவரை நம்ம பெரிய ஆளு மாதிரி, மற்றவங்களாம் இது பேசிட்ட மாதிரி. எப்படா வெக்கமே நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன், ஒரு ஒப்பாட்டி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் உங்களுக்கு எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும்?
ம் சமுதாயத்துக்கு என்னடா எடுத்து சொல்கிறீங்க நீங்கள்? பொம்பளைலாம் பேசுகிறீங்கம்மா, ரொம்ப அக்குறமாக பேசுகிறீங்கம்மா, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப தவறு, சரிங்களா? உதயநிதி பேசுறது எதார்த்தம், அது ஏதோ போகிற போக்கில் பேசின பிச்சை பேசு. இதை நீங்கள் அவர் பெரிய காம குடுற மாதிரி வச்சு பேசுறீங்க, பொம்மையை போட்டு எரிக்கிறீங்க. இது மிக தவறு. நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கர்மாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகும். இப்போ பொய்களின் காலம், பேய்களின் காலம், சரிங்களா? ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாள் கர்மா உங்களை பூரா பழி தீர்க்காமல் விடாது. பேசுகிற அவதூறு, பேசுகிற பேச்சுக்கு எல்லாரும் அவதூறு பேசுகிறீங்க. உன் தலைவன் தான் மொத்தத்துக்கு கெட்ட தலைவன், சரியா? மொத்தத்துக்கு கெட்ட தலைவன், 1% கூட நல்லது கிடையாது. ஆனால் உன் தலைவனை தூக்கி வச்சு நீ ஆடுற. செஞ்சுருக்கிறோம், அவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு, 3 மாதத்தில் எவ்வளோ செஞ்சுருக்காரு, செஞ்சதை சொல்லுங்கம்மா. முதல் என்ன செஞ்சார் முதல் சொல்லுங்கள், செஞ்சதை சொல்லுங்கள். சும்மா மனக்கோட்டை பற்றி சொல்லக்கூடாது, மனக்கோட்டையில் சொல்லக்கூடாது. உங்கள் மனக்கோட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அப்புறம் இதுக்கு வேறு ஏதாவது சொல்லத்தான் வேண்டியது வரும், சரிங்களா? நியாயத்தின்படி நடங்க. பொய் பேசுகிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. என்ன நாக்கில் ஒரு நாள் புத்து கட்டி வந்துச்சுனாக்கா செத்து போவீங்க வெட்டியாவில், சரிங்களா? தர்மம் ஒன்று இருக்குது, கர்மா ஒன்று இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பார்த்து பயத்தோடு பேசுங்க. தப்புனா தப்புன்னு பேசுங்க, ரைட்டுனா ரைட்டுன்னு பேசுங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக மொட்டு கொடுக்காதீங்க. மொட்டு கொடுத்து மொத்தமாக போயிடுவீங்க, காலை மல்லிட்டு போயிடும் உங்களை, ஓகேங்களா? மனசாட்சியோடு பேசுங்க. அவர் போகிற போக்கில் எதார்த்தமாக பேசுகிறதுக்கு நீங்கள் எல்லாம் அவ்வளோ ஆட்டம் போடுறீங்க, அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. இது மிக மிக தவறு. இது உங்களை தான் சாரும். உதயநிதி எப்பொழுதுமே தவறான மனிதன் கிடையாது. அவர் ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதர். அவங்க அப்பா சரியாக தான் வளர்த்துருக்கிறாரு, எந்த ஒரு தவறுதலும் இல்லை. உங்கள் முதலமைச்சரை தான் ரொம்ப மோசமாக வளர்த்துருக்காங்க, மோசமாக வளர்ந்துட்டுருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய கள்ளிச்செடி. அதை வெட்டி தூக்கி போட வேண்டிய காலம் வரும். கண்டிப்பாக கர்மா அதை செய்யும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் போகிற அடிப்பட்டு வெட்டியாக மாண்டு போவீங்க. இதோட பேசுகிறதா இருந்தால் அவதூறு பேசாதீங்க, தயவு செய்து. பொய்களை விதைக்காதீங்க. அவர் எல்லாம் செய்கிறான்னு சொல்லி அதை ஒரு இதாக விதைக்காதீங்க. வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இது நல்லதில்லை. காலம் பார்த்துட்ருக்குது, கர்மா பார்த்துட்ருக்குது. அவர் கடவுளின் பிள்ளைன்னு வேறு அப்படியே விழாக்கடம் பேசுகிறீங்க, சரிங்களா? இது கடவுளின் பிள்ளை இல்லையே, சாத்தானின் பிள்ளை. அதாவது கடைசி காலம் வரும்போது சாத்தானோட செயல்பாடு தான் அதிகமாக இருக்கும். அதுதான் அது. அதனால தான் அதை பிடிச்ச ஆட்டம் போடுறீங்க நீங்கள். அதை சார்ந்தவங்களாம் அதை பிடிச்ச ஆட்டம் போடுறீங்க, ஓகேங்களா? தயவு செய்து உண்மை எது பொய் எது பார்த்து விசாரித்து பேசுங்க. இல்லைன்னா மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலம் இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாது. வீணாக மாட்டிக்காதீங்க. நல்ல வழியில் பேசி நல்ல சிந்தனையோடு நல்ல விஷயங்களை பேசுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு நல்லது.